வைஷ்ணவா சென்டர்ல மட்டும் டிஜி வைஷ்ணவா காலேஜ்ல மட்டும் சார், டிஜி வைஷ்ணவா காலேஜ்ல மட்டும் 300 பேருக்கு ரெடி பண்ணி இருக்கும் பொழுது 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அங்க பார்த்தா செக்யூரிட்டி எல்லாம் திணறான். என்னடா இது இவ்வளவு பேர் ஏன் வர்றாங்க அப்படின்ற உடனே ஆர்கனைஸ்டு எவ்வளவு பேர் எழுத போறாங்கன்னு தெரியும், இவ்வளவுதான் வரணும்னு தெரியும், மத்தவங்க உள்ளே போக முடியாது. ஆமா, செக்யூரிட்டிக்காக திணறான். அவனுக்கு என்ன, அவனுக்கு கம்ப்ளீட் டீடைல் தெரியாது. 300 அவனுக்கு நல்லா தெரியும். அவன் சரி எல்லாரும் நில்லுங்க சார் நில்லுங்க சார் நில்லுங்க சார்னு இருங்க சார் நான் சொல்றோன்றான். அவன் என்ன பண்றான், அவனுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்து வெரிஃபை பண்ணி பாக்குறான். இவங்க கொடுக்குற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுவுமே அந்த லிஸ்ட்ல இல்ல, இவங்க கொடுக்குற போட்டோ எதுவுமே அந்த லிஸ்ட்ல இல்ல, நேம்ஸ் எதுவுமே அந்த லிஸ்ட்ல இல்ல. நீங்களா எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்ற அவனுக்கு ஒன்றும் புரியல. அந்த இன்ஃபர்மேஷன் போது எல்லாரும் இப்போ ஸ்டாஃபா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வருவாங்க. அதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 1/2 மணி நேரத்துல பசங்க வந்து ஒரு பதட்டத்துல ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி போய் நிப்பாங்க. அங்க போய் நம்ம செட்டில் ஆகும் பாப்போம், இடத்துல போய் செட்டில் ஆவாங்க. ஒரு வாரத்துல போய் உட்காந்து பசங்க அப்ப இருந்து இருக்கிற ஸ்டாஃபுங்க ஒருத்தரா உள்ள வர ஆரம்பிச்சோன்னு இது என்ன கம்ப்ளீட்டா குழப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம் டைமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சார், எக்ஸாம் டைமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு அபிஷியல், அந்த சென்டருக்கு வந்த அபிஷியல் வந்து அவர் வெளியில வந்து, சார் நீங்களும் இங்கே நிக்கிறீங்க, நீங்களும் நந்தனம்ல போகணும், நந்தனம் பச்சை பாஸ்ல போகணும் அப்படின்றாங்க. நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல போகணும், இங்க பச்சை பாஸ் போகணும் அப்படின்றாங்க. இன்னொரு சில பேர் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் போகணும் அப்படின்ற மாதிரி, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் இதுக்கு இருக்கும், இந்த பெயிண்டிங்லாம் இருக்கும் காலேஜ் ஒன்று சென்ட்ரலுக்கு ஏத்தாலே இருக்கும், அங்கெல்லாம் போகணுன்றாங்க. என்ன சார் சொல்றீங்க, இப்ப இனிமே எப்படி சார் நாங்க போக முடியும், இல்ல நீங்க தப்பா வந்துட்டீங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி பசங்க மேல அவங்க மேல பழைய தூக்கி போறாங்க. அது பசங்க தப்பா வந்துட்டா. ஆனா பசங்க எல்லாரும் காட்டுறாங்க, பாருங்க டிஜி வைஷ்ணவா காலேஜ் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கதான் இருக்குன்னு காட்டுறாங்க. ஒண்ணுமே புரியல, இது எப்படி இங்க இருக்கு என்ன ஏது அப்படிங்கவும், இல்ல இங்கதான் நாங்க இப்போ இருப்போம், இங்கதான் எங்களை எக்ஸாம் எழுத விடுங்கன்னு பசங்க டிமாண்ட். அவங்க நீங்க சொன்னீங்க இங்கதான் இருந்து கிளம்பி போனாலே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிரும். ஆமா, நீங்க தப்பு உங்க மேலதான் அப்படின்னு பசங்க என்ன பண்றாங்க, அப்படியே அங்க அந்த ரோட்ல டிஜி வைஷ்ணவா காலேஜ் ரோடு, அந்த சென்ட்ரல் டு கோயம்பேடு ரோடு கனெக்ட் ஆகும் இல்லையா, அந்த ரோஹிணி தியேட்டர் அந்த ரோட்ல அப்படியே உட்காந்து